வெல்கம் டு கம்ப்யூட்டெக் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா features of object oriented programming. What are the features of object oriented programming? Features னு சொல்லலாம், concepts னு சொல்லலாம். Concept of object, basic concept of object oriented programming னு சொல்லலாம். So என்னென்ன features இருக்குன்னு பாத்தீங்கன்னா class, objects, data hiding, encapsulation, inheritance, polymorphism, message passing. So இந்த 7 concept தான் object oriented concepts, programming concepts அப்படினு சொல்றோம். So இப்போ இந்த features of object oriented programming concepts எல்லாத்தையும் நம்ம one by one பார்க்கலாம். இப்போ features of object oriented programmingல first main thing பாத்தீங்கன்னா first features என்னன்னு பாத்தீங்கன்னா class. So what is a class? Why we need to use class? First அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸ்னா என்ன, கிளாஸ் எதனால நம்ம யூஸ் பண்றோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி வாட் இஸ் a structure, ஏன் இங்க ஸ்ட்ரக்சரை பத்தி நம்ம பேசுறோம் அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் ஆஃப் சி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றோம் நம்ம கிளாஸ். ஏன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் சி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு, சி ப்ரோக்ராமிங்ல இருக்கிற ஸ்ட்ரக்சர் தான், ஸ்ட்ரக்சரோட எக்ஸ்டென்ஷன் தான் கிளாஸ் அப்படின்னு சொல்றோம். அது எப்படி அப்படின்றத பார்ப்போம். ஸோ அதுக்கு ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு பார்க்கணும். வாட் இஸ் அ ஸ்ட்ரக்சர்? ஸோ ஸ்ட்ரக்சர்ல இருக்க டிராபேக்ஸ் என்ன? சி ப்ரோக்ராமிங்ல மட்டும் ஸ்ட்ரக்சர் கிடையாது, C++ ப்ரோக்ராமிங்னு ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. ஸோ C++ ரெண்டுத்துலையுமே ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஆனால் நம்ம ஏன் கிளாஸ் கான்செப்டை யூஸ் பண்றோம்? why we need to use class concept? அதே மாதிரி சிலையும் C++லையும் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு சொன்னேன். அந்த ஸ்ட்ரக்சரோடைய டிராபேக்ஸ் என்ன? டிராபேக்ஸ் இருக்கிறதுனால தான் நம்ம கிளாஸஸை யூஸ் பண்றோம். ஸோ அதோடைய டிராபேக்ஸ் என்ன, இதுதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வாட் இஸ் அ ஸ்ட்ரக்சர்? நம்ம கிளாஸ் கான்செப்ட்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு பார்க்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ வாட் இஸ் அ ஸ்ட்ரக்சர்? ஸ்ட்ரக்சர் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ஹெட்ரோஜீனியஸ் வேரியபிள்ஸ். ஸோ ஸ்ட்ரக்சர்ன்றது ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஹெட்ரோஜீனியஸ் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஹெட்ரோஜீனியஸ் வேரியபிள்ஸ்னா என்ன அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸை நம்ம ஒரு பிளேஸில் ஸ்டோர் பண்ணுறோம், அண்டர் ஒரு நேம்குள்ளே ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ ஹெட்ரோஜீனியஸ் வேரியபிள்ஸ்னால் என்ன? ஒரு நேம்குள்ள, ஒரு பிளேஸில் ஒரு நேம்குள்ள நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அதுதான் ஹெட்ரோஜீனியஸ் வேரியபிள்ஸ். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் இஸ் இந்த ஹெட்ரோஜீனியஸ் வேரியபிள்ஸோட கலெக்ஷன்ஸ் தான் என்னது ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் இஸ் அ ஃபவுண்டேஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்கிறோம். சி ப்ரோக்ராமிங்கில் வர ஸ்ட்ரக்சர் தான் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்க்கு ஒரு ஃபவுண்டேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அது எல்லாமே இதெல்லாம் எதனால சொல்கிறோம் அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸ்ட்ரக்சர் இஸ் அ யூசர் டிஃபைன்ட் டேட்டா டைப் அப்படின்னு சொல்கிறோம். இது எல்லாமே ஏன் சொல்கிறோம், எப்படி எதை வச்சு இது எல்லாமே சொல்கிறோன்றத பார்க்கலாம். ஸோ இப்போ ஸ்ட்ரக்சர் இஸ் அ யூசர் டிஃபைன் டேட்டா டைப்புன்னு சொன்னோம். ஸோ ஏன் நம்ம எப்படி அதை வந்து யூசர் டிஃபைன் டேட்டா டைப்பு அப்படின்னு சொல்கிறோம் ஸ்ட்ரக்சரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சியை பொறுத்த வரைக்கும் சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் டேட்டா டைப்ஸு 2 டேட்டா டைப்ஸ் நம்ம பார்த்துருப்போம். primitive data type and derived data type இருக்கு. primitive data type means integer, character, float, இது எல்லாமே primitive data types. derived data types array, function, pointer, இதெல்லாமே derived data types. so இந்த primitive data type, derived data type ரெண்டையுமே ஒரு பிளேஸ்ல, ஒரே பிளேஸ்ல அண்டர் ஒன் நேம்குள்ள நம்ம ஸ்டோர் பண்றோம் அப்படின்னா அதுதான் வந்து ஸ்ட்ரக்சர் கான்செப்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் கான்செப்டில் நம்மளால முடியும், என்ன முடியும் அப்படின்னா ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பையும் டிரைவ்டு டேட்டா டைப்பையும் ரெண்டையுமே ஒரே பிளேஸில் ஒரு நேம்குள்ள நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஸோ அதனால தான் இந்த ஸ்ட்ரக்சர் கான்செப்டை வந்து யூசர் டிஃபைன் டேட்டா டைப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா யூசர் டிஃபைன் டேட்டா டைப்பு அப்படி யூசர் டிஃபைன் டேட்டா டைப்புன்னு சொல்கிறோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ யூசர் டிஃபைன்டு அப்படின்னால என்னது யூசருக்கு என்ன அவங்களுடைய ரெக்குவயர்மெண்ட்டோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் எத்தனை வேணுமோ அத்தனை யூஸ் பண்ணிக்கலாம், டிரைவ்டு டேட்டா டைப் எத்தனை வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் யூசர் டிஃபைன் டேட்டா டைப்னு சொல்கிறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இப்போ ஸ்ட்ரக்சர் இஸ் அ யூசர் டிஃபைன் டேட்டா டைப்பு ஏன்ட்டு பார்த்தோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது ஸ்ட்ரக்சருடைய எக்ஸாம்பிள். ஸ்ட்ரக்டர்
ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டோம். இந்த ஸ்டூடெண்ட்ன்றது தான் அந்த ஸ்ட்ரக்சருடைய நேமு. இதை யார் கொடுக்குறா? யூசர் தான் கொடுக்குறாங்க. யூசருக்கு வந்து ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில் எல்லாமே இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட் பேஸ்ட் ஆன் த ரெக்குயர்மெண்ட் ஆஃப் த யூசர் தான் நம்ம இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே அந்த யூசர் தான் கொடுக்குறாங்க. ஸோ ஸ்ட்ரக்ட்ன்றது கீவேர்டு, ஸ்ட்ரக்ட், ஸ்டூடெண்ட்ன்றது அந்த ஸ்ட்ரக்சரோடைய நேம் கொடுத்துட்டோம். ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயிலாம் நான் இப்போ ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். எந்த யூசருக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் வேணுமோ அதை ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறாங்க. ஸோ இப்போ இன்ட்டு ஸ்டூடெண்ட்டோட ஐடி வேணும், சப்ஜெக்ட் வேணும். ஸோ 3 சப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. அடுத்தது கேரு, நேம், ஸ்டூடெண்ட்ஸோட நேம் வேணும். எத்தனை ஸ்டூடெண்ட்ஸோட நேமு? 10 ஸ்டூடெண்ட்ஸோட நேமை ஸ்டோர் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே இந்த இன்ட் ஐடி, சப்ஜெக்ட்ஸ், இது அப்புறம் கேரக்டர் நேம், ஐடி, சப்ஜெக்ட், நேமு, இது எல்லாமே என்னது? ஸ்ட்ரக்சருடைய மெம்பர்ஸ். ஸோ இந்த மெம்பர்ஸ்லாம் எப்படி அக்சஸ் பண்ணலாம்? S1, S2, S3 இப்படி கொடுத்துருக்கோம். நம்ம இது வந்து ஸ்ட்ரக்சர் வேரியபிள்னு சொல்கிறோம். ஸோ ஸ்ட்ரக்சருடைய ஒரு சின்டாக்ஸே இப்படி தான் இருக்கும். ஸோ ஸ்ட்ரக்சரு ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸை நம்ம கொடுத்துருக்கோம். அவங்க யூசர் பேஸ்டு அந்த யூசர் ரெக்குயர்மெண்ட்ஸ் அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ யாரை வச்சு நம்ம இது எல்லாத்தையுமே அக்சஸ் பண்ண முடியும்? ஐடியை யாரை எப்படி அக்சஸ் பண்ணுறது, சப்ஜெக்ட் எப்படி அக்சஸ் பண்ணுறது, நேம் எப்படி அக்சஸ் பண்ணுறது, எல்லாமே இந்த ஸ்ட்ரக்சர் வேரியபிள்ஸை யூஸ் பண்ணி தான் அக்சஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ என்னன்னா யூசர் டிஃபைன் டேட்டா டைப்புன்னு நம்ம எப்படி சொல்கிறோம் ஸ்ட்ரக்சரை? யூசரு, இப்போ நான் தான் யூசர் அப்படின்னா நான் எனக்கு எப்படிலாம் வேணுமோ அப்படிலாம் நான் இங்கே கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்குது? இது இன்ட் ஐடின்றது பிரிமிட்டிவ் டேட்டா டைப், இன்டிஜர் பிரிமிட்டிவ் டேட்டா டைப். இந்த சப்ஜெக்ட்ன்றது அரேன்றது என்னது? டிரைவ்டு டேட்டா டைப். ஸோ இதுவும் அரே, சாரி இது கேரக்டர் கொடுத்துருக்கோம். ஸோ நேமு, இது டிரைவ்டு டேட்டா டைப் அரே. ஸோ இந்த மாதிரி இன்ட்டு நம்ம பிரிமிட்டிவ் டேட்டா டைப்பும் கொடுத்துருக்கோம், டிரைவ்டு டேட்டா டைப்பும் கொடுத்துருக்கோம், நேமும் கொடுத்துருக்கோம். ஸோ நேமு இங்கேயும் ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி பிரிமிட்டிவ் டேட்டா டைப்பும் கொடுக்கலாம், டிரைவ்டு டேட்டா டைப்பும் கொடுக்கலாம். எப்படி கொடுக்கலாம்? எதுக்குள்ளே கொடுக்குறோம்? இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே நம்ம கொடுக்குறோம். ஸோ அதனால தான் நம்ம இதை யூசர் டிஃபைன் டேட்டா டைப்னு சொல்கிறோம். ஸோ ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப், டிரைவ்டு டேட்டா டைப் எல்லாமே நம்ம ஒரு நேம்குள்ளே ஒரே பிளேஸில் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். அதனால தான் நம்ம ஸ்ட்ரக்சரை யூசர் டிஃபைன் டேட்டா டைப் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஸ்ட்ரக்சர் வேரியபிள்ஸ் இருக்குது. S1, S2, S3 இது எல்லாமே ஸ்ட்ரக்சர் வேரியபிள்ஸ். ஸ்ட்ரக்சர் வேரியபிள்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த டேட்டா எல்லாத்தையுமே, ஸ்ட்ரக்சருக்குள்ளே இருக்கிற டேட்டா எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கான்செப்ட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸில் வரும். இந்த ஆப்ஜெக்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம கிளாஸ் டேட்டா மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான், அந்த ரீசனால தான் இட் இஸ் அ ஃபவுண்டேஷன் ஆஃப் ஸ்ட்ரக்சர், இஸ் அ ஃபவுண்டேஷன் ஆஃப் ஊப்புன்னு சொல்கிறோம், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சொல்கிறோம். ஃபவுண்டேஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங், ஃபவுண்டேஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ ஸ்ட்ரக்சரை நம்ம ஏன் யூசர் டிஃபைன் டேட்டா டைப்புன்னு சொல்கிறோம், ஏன் ஃபவுண்டேஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்னு சொல்கிறோன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து வாட் ஆர் த ஸ்ட்ரக்சர்னா என்ன, ஸ்ட்ரக்சருடைய சின்டாக்ஸ் எப்படி இருக்கும், இது எல்லாமே நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சிலையும் இருக்குது ஸ்ட்ரக்சரு, C++லையும் இருக்குது. ஏன் நம்ம ஸ்ட்ரக்சரை விட்டுட்டு கிளாஸுக்கு போகிறோம்? ஸோ ஸ்ட்ரக்சரில் சம் ட்ராபேக்ஸ் இருக்குது, அதனால தான் நம்ம கிளாஸ் கான்செப்டுக்கு போகிறோம். சரி, ட்ராபேக்ஸ்ன்னு சொல்கிறோம். அது என்னென்ன ட்ராபேக்ஸு அதை தான் பார்க்க போகிறோம் இப்போ. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சருடைய ட்ராபேக்ஸ் ஆஃப் அ ஸ்ட்ரக்சர்ஸ், த டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ ஸ்ட்ரக்சரு சி ப்ரோக்ராமிங்கில் ஸ்ட்ரக்சர் இருக்குது, C++லையும் ஸ்ட்ரக்சர் இருக்குது, C++ ரெண்டுத்துலேயுமே ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஆனால் நம்ம ஏன் கிளாஸ் கான்செப்டை யூஸ் பண்ணுறோம்? அந்த ஸ்ட்ரக்சர்லேயே சி ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர்லையும் சரி, C++ ஸ்ட்ரக்சர்லையும் சரி ட்ராபேக் இருக்குது. அது என்ன ட்ராபேக்கு அதை தான் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் போட்டேன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்ட் ஸ்டூடெண்ட் int id
சப்ஜெக்ட் ஒரு அரே கிரியேட் பண்ணுறோம், கேர் நேம் கொடுத்துட்டோம், க்ளோஸு S1 S2 S3. ஸோ இது ஒரு ஸ்ட்ரக்சர். இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். பை டிஃபால்ட்டு ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்ட்ரக்சரில் இருக்க டேட்டா எல்லாமே பப்ளிக். ஓகேவா? டேட்டா ஸ்ட்ரக்சருக்குள்ளே இருக்கிற டேட்டாவை நம்ம எப்படி பப்ளிக்குன்னு சொல்கிறோம்? பப்ளிக் ஸ்ட்ரக்சருக்குள்ளே இருக்கிற டேட்டாவை யார் வேணாலும் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். டேட்டா கேன் பி ஆக்சஸ்டு ஃப்ரம் எனிவேர், எனிபடி கேன் ஆக்சஸ் த டேட்டா. ஸோ அதனால தான் நம்ம ஸ்ட்ரக்சருக்குள்ளே இருக்கிற டேட்டாவை பப்ளிக்குன்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே இருக்கிற இந்த ஸ்டூடெண்ட்ன்ற ஸ்ட்ரக்சருக்குள்ளே இருக்கிற டேட்டாவை யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், எங்கேருந்து வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், அந்த ப்ரோக்ராமில் எங்கேருந்து வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ டேட்டா வந்து என்னவா இருக்குங்க? ப்ரொடெக்டடாக இல்லை. நம்ம சியில் ஃபங்க்ஷனில் எப்படி டேட்டா வந்து ப்ரொடெக்டடாக இல்லை, செக்யூர்டாக இல்லைன்னு பார்த்தோம்ல, அதே ட்ராபேக் தான் இந்த ஸ்ட்ரக்சர்லேயும் இருக்குது. டேட்டாவை யார் வேணாலும் எங்கேருந்து வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் ஒரு பெரிய மெயின் ட்ராபேக் ஆஃப் அ ஸ்ட்ரக்சரே வந்து டேட்டா இஸ் நாட் ப்ரொடெக்டட், டேட்டா இஸ் நாட் செக்யூர்ட். அதுதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ C++லையும் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு சொன்னேன். சியில் இருக்க ஸ்ட்ரக்சருக்கும் C++ல இருக்க ஸ்ட்ரக்சருக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது? ஒரே ஒரு முக்கியமான டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்னன்னு பார்ப்போம். ஸோ இப்போ சிலையும் ஸ்ட்ரக்சர் இருக்குது, C++லையும் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு சொன்னேன். ஸோ ஆனால் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்? ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, சியில் இருக்க ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம வேரியபிள்ஸை மட்டும்தான் டிக்ளேர் பண்ண முடியும். அந்த வேரியபிள்ஸ்னா அதை தான் நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் மெம்பர்ஸ்ன்னு சொல்கிறோம். வேரியபிள்ஸை மட்டும்தான் சி ஸ்ட்ரக்சருக்குள்ளே டிக்ளேர் பண்ணலாம் இன்சைட் த சி ஸ்ட்ரக்சர். அடுத்தது பார்த்தீங்கன்னா C++ல பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரக்சர் மெம்பர்ஸையும் டிக்ளேர் பண்ணலாம், மெம்பர் ஃபங்க்ஷன்ஸையும் டிக்ளேர் பண்ணலாம். அது ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான். சி ப்ரோக்ராமிங்கில் இருக்க ஸ்ட்ரக்சருக்கும் C++ல ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அதுக்கும் இந்த ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான் இருக்குது. ஸ்ட்ரக்சருக்கு உள்ளே இருக்கிற ஃபங்க்ஷனை மெம்பர் ஃபங்க்ஷன்னு சொல்கிறோம், ஸ்ட்ரக்சருக்கு உள்ளே இருக்க வேரியபிளை ஸ்ட்ரக்சர் மெம்பர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இங்கே இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, போத் C++ ரெண்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டாலும் ரெண்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையுமே ஸ்ட்ரக்சருக்குள்ள இருக்கிற டேட்டா எல்லாமே பப்ளிக்கு, யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ரைவேட் கிடையாது, டேட்டாக்கு செக்யூரிட்டி கிடையாது. இது இந்த டேட்டாக்கு செக்யூரிட்டியே இல்லை, டேட்டாக்கே செக்யூரிட்டி கிடையாதுன்ற போது தான் அங்கே ட்ராபேக் வருது. டேட்டா செக்யூர்டாக இருந்தால் தான் நம்ம பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ண முடியும். டேட்டாக்கே ஒரு செக்யூரிட்டி இல்லை அப்படின்னா அங்கே ஸ்ட்ரக்சர் கான்செப்ட் வந்து ஒரு ட்ராபேக் ஆகிடுது. ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்தோம்? கான்செப்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஃபஸ்ட்டு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா கிளாஸு. அந்த கிளாஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சாதான் கிளாஸ் கான்செப்ட் உங்களுக்கு புரியும். ஏன்னா ஸ்ட்ரக்சர் இஸ் அ ஃபவுண்டேஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ இப்போ நம்ம என்னென்னு பார்த்தோம்? ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு பார்த்தோம், ஸ்ட்ரக்சரில் என்னென்ன ட்ராபேக்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஸ்ட்ரக்சரை வந்து யூசர் டிஃபைன் டேட்டா டைப்புன்னு சொல்கிறாங்க, அது ஏன், எதனால அப்படி சொல்கிறாங்கன்றதும் பார்த்தோம். ஃபவுண்டேஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சொல்கிறாங்க, அது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்றதை பார்த்தோம். அடுத்தது நம்ம ஏன் ஸ்ட்ரக்சரை விட்டுட்டு கிளாஸ் கான்செப்டுக்கு வந்தோம், கிளாஸ் கான்செப்டை ஏன் யூஸ் பண்ணுறோம், ஸ்ட்ரக்சரில் என்ன ட்ராபேக் இருக்குது, இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கிளாஸஸ் டீட்டெயில்டாக பார்ப்போம். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.